அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, அகதி என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை இந்த காலை வேளையில் தியானிக்கின்றோம். அகதி என்ற சொல்லுக்கு புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்ற பொருளாகும். அகதிகள் அல்லது புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்ற இந்த தலைப்பிலே நாம் பார்க்கும்போது, உலக இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தியானிக்கிற வேளையில், அவர் உலகத்தை ரட்சிக்கும்படிக்கு பாவிகளை நேசித்து பாவத்தை மன்னிப்பதற்காக உலகத்திலே அவர் மானிடனாய் அவதரித்தார். இப்படி மானிடனாய் அவதரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்க்கை முழுவதும் அவர் புறக்கணிக்கப்பட்டவராகவே இருந்திருக்கின்றார். அவர் சரித்திரத்தை நாம் வாசிக்கும்போது இதை நாம் அறிந்து கொள்கின்றோம். முதலாவது, பிறப்பிலேயே அவர் ஒரு அகதியைப் போல அல்லது புறக்கணிக்கப்பட்டவராய் வயிற்றிலே உருவான கர்ப்பத்திலே தரிக்கப்பட்டிருந்த அந்த நாளிலே அவர் அங்கு அங்கலாய்க்கப்பட்டிருக்கிறார், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். ரெண்டாவது, சிறு வயதிலேயே அவர் மிகவும் தவிப்புக்கு மத்தியில் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார். சொந்த வீட்டிலும், மூன்றாவது, சொந்த வீட்டிலுமாய் கூட அவர் நிந்திக்கப்பட்டு, தேவனுடைய வார்த்தை ஏற்கனவே சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படி இந்த காரியத்திலே அவர் நிந்திக்கப்படுகிறவராய் இருக்கின்றார். சொந்த ஊரிலும் அவர் புறக்கணிக்கப்பட்டு ஒரு அகதியை போல் அங்கலாய்க்கின்றார். ஏன், சொந்தமான உலகத்திலேயும் இவ்விதமாக அவர் புறக்கணிக்கப்பட்டு அங்கலாய்க்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இதை நாம் சரித்திரத்தின் வாயிலாக வாசிக்கும் போது, முதலாவது, அவர் பிறப்பிலே அவர் அங்கலாய்க்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஒரு அகதியை போல் நடத்தப்பட்டதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசித்து அறிகின்றோம். அந்த லூக்கா சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது: அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதபடியால் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிற போதே, அவர் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவருக்கு நேரிட்ட ஒரு இன்னல்களான சூழ்நிலை. அதாவது, சீரியா நாட்டிலே சீரியன் என்னும் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு போனார்கள். அப்போது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாக இருந்தபடினால தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடைய குடி மதிப்பு எழுதும்படிக்கு கலிலேயா நாட்டில் உள்ள நாசரத்தில் உள்ள யூதயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிளத்தினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே சீரியா நாட்டிலேயே இவன் அந்த குழந்தை பிறக்க வேண்டிய சூழ்நிலை இருந்த போதும், ஆனால் சிரேனியு என்பவன் தேசாதிபதி இருந்த போது அந்த நேரத்தில் முதல் குடி மதிப்பு எழுதப்பட வேண்டிய கட்டளை பெற்றபடினால் அங்கு அந்த பிரசவ காலம் கடந்து போகாதபடிக்கு அப்பொழுதே அவன் அந்த இடத்தை விட்டு நாசரேத்துக்கு வரும்படியான சூழ்நிலையில பயணத்தை மிகவும் கடினமான நிலையில வந்து அந்த இடத்துல சொந்த ஊரில் யூதா தேசத்தில் நாசரேனாகிய பெத்லகேமில் சொந்த இடம் இல்லாததுனால சத்திரத்தில் கூட இடம் கிடைக்காமல் முன்னணியில் அங்கு வைக்கப்பட வேண்டிய அந்த இடத்துல பிறக்க வேண்டிய சூழ்நிலை இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்டது. இது வயிற்றில் இருக்கும்போதே பிறக்கிற சமயத்திலே ஏற்பட்ட ஒரு அகதியான புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை. இதோடு கூட ரெண்டாவது, அவர் சிறு வயதிலேயே புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் மற்றும் 23வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவன் எழுந்து இரவிலே பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய்
மற்ற சம்பவம் கீழெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. 23 நாம் பார்க்கும்போது நாசரேத் என்னும் ஊரில் வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இங்கு நடந்த விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த பிள்ளை பிறந்த பிறகு சில வருஷங்கள் கடந்து அங்கு தூதன் வந்து 20வது வசனம் வாசிக்கிறோம். நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகிறார் என்று கேள்விப்பட்ட போது அங்கு ஏரோது மன்னன் அது கலங்கி அவன் என்ன செய்கிறான், எப்படியாவது அந்த குழந்தையை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டமிடுகிறான். ஆனால் திட்டத்தின்படி அவன் நிறைவேற்றுவதற்கு இயேசுவை குழந்தை பருவத்தில் தேடின போது அங்கு தூதர்களால் கட்டளையிட்டு அவர்கள் புறப்பட்டு போய் மற்ற இடத்தில் இருந்ததை பார்க்கிறோம். அந்த சமயத்தில் அங்கு ஏரோது மன்னன் 2 வயது உள்ள பிள்ளைகளெல்லாம் அவன் கொல்லும்படி கட்டளையிட்டு அங்கு கொல்லப்படுகிறார்கள். அந்த காலகட்டங்கள்லாம் முடிந்த பிறகு ஏரோது மன்னன் மரித்து அவன் போன பிறகு தூதன் மீண்டுமாக இங்கு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தரிசனம் கொடுத்து, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்று சொல்ல, அவன் எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். நாசரேத் என்னும் ஊரில் வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படியாக நடந்தது என்று சொல்லி வாசித்து அறிகிறோம். ஆக சிறு வயதிலேயே இவ்விதமான ஒரு சூழல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்டது. அதோடு கூட 3வது சொந்த வீட்டிலே அவர் புறக்கணிக்கப்படுகின்றார். சொந்த வீட்டிலே புறக்கணிக்கப்படுகிற காரியத்தில் பார்க்கும்போது நிந்திக்கப்படுகிறார் என்று கூட சொல்லலாம். தன்னுடைய சொந்த சகோதரர்கள் குடும்பத்திலே அவரை பரியாசம் பண்ணும்படியான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இந்த காரியத்தை மேற்கொள்கிறார்கள். அதை யோவான் 7ஆம் அதிகாரத்தில் நாம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது தெரிய வருகிறது. அது 5ஆம் வசனம் 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்தே பார்க்கும்போது, இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்த போது அப்போது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகள் உம்முடைய சீசர்கள் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதாவுக்கு போ, பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனோ அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான், நீ இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தலாம் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசித்தபடினால் இப்படிதான் சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறது, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினால் அது என்னை பகைக்கிறது என்று சொல்லி அங்கு ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சொந்த வீட்டிலே சகோதரர்களோடு கூட சம்பாஷிக்கின்றார். அவர்கள் இயேசுவை எப்படியாவது அங்கு கொச்சைப்படுத்துவதற்காக அல்லது அவரை நிந்திப்பதற்காக ஒரு பரியாச ஒரு நோக்கத்தில் கூட இந்த வார்த்தைகளை அங்கு அந்த சகோதரர்கள் சொல்லியிருக்கலாம் என்று இயேசு சொல்கிற அந்த பதில் மூலமாக அறிந்து கொள்கிறோம். உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவர்களாக இருந்தது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினால் அது என்னை பகைக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது இவர்கள் சொல்கிறார்கள், நீ செய்கிற இந்த விஷயங்கள்லாம் பிரபலமாக வேண்டும், மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் உன்னை புகழ வேண்டும் என்று தூண்டி விடுகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்காக இந்த உலகத்தில் வரவில்லை. அவர் வந்தது அவர் தேவனுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவதற்கு தவிர தன்னை அவர் பிரபலப்படுத்திக் கொள்வதற்கோ அவர் உயர்த்தி கொள்வதற்கோ அல்ல என்பது சத்திய வேதாகமத்திலிருந்து நாம் வாசித்து அறிகிறோம். இந்த சம்பவம், இந்த நிந்தனை இவருக்கு ஏற்பட வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை
சங்கீதத்தில் ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியங்களாக இருக்கிறது. சங்கீதம் 69:8 நாம் வாசிக்கும்போது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராகியம் என்னை பற்றியது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது என்று சொன்ன அந்த 69வது சங்கீதத்தின் 8வது வசனம் நிறைவேறும்படி இவ்விதமாக ஒரு நிந்திக்கப்படுகிற சகோதரர்களிடத்திலேயே, சொந்த வீட்டிலேயே நிந்திக்கப்படுகிற சூழல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்டது. ஆக சொந்த வீட்டிலும் அவருக்கு அங்கு இவ்விதமாக அங்கலாய்ப்பும் பரியாசங்களும் அவரை கொச்சைப்படுத்துகிற காரியத்தில் அவர் அகப்படுகிறவராக இருக்கிறார். அதோடு கூட 4வது, சொந்த ஊரிலும் அவர் புறக்கணிக்கப்படுகிறவராக இருக்கிறார். சொந்த ஊரில் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லாதவர்களாக இருப்பதை வேதாகமத்தில் நாம் வாசித்து அறிகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். இவ்விதமாக அங்கு தன்னுடைய சொந்த ஊரில் ஆலயத்தில் இவர் தேவனுடைய வார்த்தை வாசிக்க எழுந்து நின்ற போது, அங்கு 28-30 வசனத்தை வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுது, ஆயினும் ஜெப ஆலயத்தில் இருந்து எல்லாரும் இவைகளை கேட்டபொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைக்கீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். இது தன்னுடைய சொந்த ஊரிலே அவர் ஆலயத்தில் பிரவேசிக்கும் போது, அப்போது அந்த 17 வாசிக்கலாம். அப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறபடி இந்த இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடக்காரத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் இருந்தது. இவ்விதமாக அவர் வேதத்தை வாசித்து என்மேல் ஆவியானவர் இருக்கிறார் என்றும், தரித்திரருக்கும் இது போன்ற நறுங்குண்டவர்கள் மற்றும் குருடர்கள் பார்வையற்றவர்கள் இவ்விதமான ஆட்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு நான் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொன்ன அந்த வார்த்தையையும், தேவனால் நான் அனுப்பப்பட்டவன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் அவர் மேல் மிகவும் கடும் கோபம் கொண்டு அவர் ஜெப ஆலயத்திலிருந்து எல்லாராலும் அங்கு அவர் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு செங்குத்தான மலையின் மேலே சிகரத்திலிருந்து அவரை தள்ளிவிட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுவதற்காக அவரை அழைத்து செல்கிறார்கள். ஆனால் அவரோ அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, இதெல்லாம் நாம் பார்க்கும்போது கர்த்தர் சொந்த ஊரிலே கூட, அந்த நாசரேத்திலே கூட, வளர்ந்த ஊராகிய நாசரேத்திலே கூட அவர் உண்மையான அந்த சத்தியத்தை, சுவிசேஷத்தை, நான் தேவனால் அனுப்பப்பட்டு நான் சுவிசேஷத்தை தரித்திரருக்கும் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கும் அகதிலாய் ஜீவிக்கிற மக்களுக்கு நான் இந்த சத்தியத்தை சொல்ல வந்தேன், தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் அவரை சொந்த ஊரிலேயே அவரை பகைத்து அவரை செங்குத்தான மலையில் கொண்டு போய் அவரை அங்கிருந்து தள்ளுவதற்கு அவரை கொடூரப்படுத்துகிறார்கள். இவ்விதமாக அவர் சொந்த ஊரிலுமாய் கூட அவருடைய வாழ்க்கை அங்கு மிகவும் அங்கலாய்க்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஒரு அகதியைப் போல நடத்தப்படுகிறவராக இருக்கிறார். கடைசியாக பார்க்கும்போது ஏன் சொந்தமான உலகத்திலேயும் கூட அவர் இவ்விதமாக புறக்கணிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ள மனமில்லாத உலக மக்கள் அவர் இன்றைக்கும் பகைத்து கொண்டிருக்கிறதை நாம்
அறிகின்றோம். இதை யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது அங்கு நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது சொந்தமானதிலே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார், ஆனால் சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த 10வது வசனம், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாக உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை என்று சொல்லுகிறது. சொந்தமானவர்கள், உலகத்திலே ஒவ்வொரு மக்களும் தேவனுக்கு சொந்தமானவர்கள், அவரால் தான் படைக்கப்பட்டவர்கள், அவரால் உண்டாக்கப்பட்டு இன்றைக்கும் உயிரோடு கூட ஜீவிக்கிற மக்கள் மனித மக்கள். இந்த மக்கள் சொந்த மக்களே, தேவனால் படைக்கப்பட்ட மக்களே தேவனை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இன்றைக்கும் புறக்கணிக்கப்படுகிற சூழ்நிலை இருக்கிறது. இந்த 10வது வசனத்தில் வாசிக்கும்போது அவர் உலகத்தில் இருந்தார், அதுக்கு மேலே 9வது வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பதற்கு ஒளியாய் வந்த மெய்யான ஒளி. இந்த மெய்யான ஒளியாகிய இவர் உலகத்தில் இருந்தவர், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனங்கள் சொல்கிறது. இவ்விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சொந்த உலகத்தில் கூட அவர் இந்த உலகத்திலே வந்தவராய், அவர் இருக்கிறவராய், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருந்தவராய் இருந்தாலும் கூட இவரை இன்னும் புரிந்து கொள்ள முடியாமல், இவரை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் எல்லாருடைய மனக்கண்கள் அது மந்தமாக்கப்பட்டு மனக்கண்கள் திறக்கப்படாத நிலையிலே கிறிஸ்துவை உண்மையாக உலக இரட்சகர், அவர் மெய்யாக எங்களை மீட்டு எங்களை பாவத்திலிருந்து விடுதலாக்கி ரட்சிக்கிறவர், எனக்கு நான் செய்கிற ஒவ்வொரு பாவத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டு நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு இயக்கங்கள் எந்த ஒரு மனிதனுக்கும் அந்த உணர்வுகள் இல்லாதபடி கண்கள் மந்தமாக்கப்பட்டு குருட்டுத்தனமாக்கப்பட்டு கிறிஸ்துவை இன்றும் ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் புறக்கணிக்கப்படுகிறவராக இருக்கிறார். ஆனால் அநேக மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாய் இன்றைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்கிற ஒரு பாக்கியம் ஒவ்வொரு மக்களுக்கும் உண்டு. இன்றைக்கு அந்த பாக்கியத்திலே உனக்கும் எனக்கும் கர்த்தர் அதை ஏற்படுத்தி தந்திருக்கிற பாக்கியத்துக்குரியவர்கள் நாம். ஆகவே உலகத்தில் புறக்கணிக்கப்பட்ட அகதியாக சூழ்நிலையிலே வாழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்வோம், அவருடைய வழியில் நடப்போம். அவர் சிறுமையானவர்களை மீட்டெடுத்து ரட்சிக்கிறவர், அவர் ஒவ்வொரு மேலும் இரக்கமும் தயவும் அவர்கள் அன்பும் செலுத்தி ஒவ்வொருவரையும் நேசிக்கிற மெய்யான தேவனாயிருக்கிறார். அவரை நாம் விசுவாசிப்போம், நம்புவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.